பாலியல் வன்கொடுமை செய்ததாக பிரஜ்வல் மீது புதிய வழக்கு ஒன்று தொடுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஏற்கனவே பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான பிரஜ்வல் மீது மேலும் ஒரு புதிய வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. புதிய புகாரால் அவர் கைது செய்யப்படலாம் என்றும் தெரிகிறது. ஜெர்மனி சென்று கைது செய்வதா அல்லது தாயகம் திரும்பியவுடன் விமான நிலையத்தில் கைது செய்வதா என்பது இன்னும் முடிவு செய்யப்படவில்லை. பாலியல் பலாத்கார வழக்கு ஜாமீனில் வெளியே வர முடியாத பிரிவின் கீழ் இருப்பதால் பிரஜ்வல் கைது செய்யப்படுவது உறுதியாகி இருக்கிறது. பிரஜ்வல் கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட இருக்கும் நிலையில் அவரது தந்தை ரேவண்ணாவின் முன்ஜாமீன் மனு இன்று நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர இருக்கிறது. பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான பிரஜ்வல் மீது புதிய வழக்கு ஒன்று தொடுக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் செந்தில்நாதன் இணைப்பில் இருக்கிறார். செந்தில், விரிவான விவரங்கள். அதாவது ஹாசன் நாடாளுமன்ற தொகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரஜ்வல் ரேவண்ணா பல நூறு பெண்களுடன் இருக்கும் ஆபாச வீடியோக்கள் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் தான் இது குறித்து விசாரணை நடத்துவதற்காக கர்நாடக அரசு தனிப்படை அமைத்து உத்தரவை பிறப்பித்தது. இந்த தனிப்படை அமைத்த பிறகு பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் ஹாசன் மாவட்டம் ஹொலேன் அரசிபுரா காவல் நிலையத்தில் தன்னை தந்தை ரேவண்ணா மற்றும் மகன் பிரஜ்வல் ஆகிய இருவரும் தொடர்ந்து பாலியல் சீண்டல்கள் செய்ததாக புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் தந்தை மீதும் மகன் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. உடனடியாக இருவரும் விசாரணைக்கு நேரில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டது. இதுவரை இருவரும் விசாரணைக்கு நேரில் ஆஜராகவில்லை. ரேவண்ணா தனக்கு முன்ஜாமீன் கோரி பெங்களூருவில் உள்ள சிட்டி சிவில் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். தொடர்ந்து பிரஜ்வல் தலைமறைவாக ஜெர்மனி நாட்டில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில்தான் நேற்று மேலும் ஒரு பெண், பாதிக்கப்பட்ட பெண் பிரஜ்வல் ரேவண்ணா தன்னை கற்பழித்ததாக கூறி புகார் அளித்திருக்கிறார். விசாரணை அதிகாரிகள் முன்பு அவர் புகார் அளித்த நிலையில பாதிக்கப்பட்ட பெண்ணை உடனடியாக காவல்துறை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நீதிபதி முன்பு அவருக்கு எவ்வாறு பாதிப்பு ஏற்பட்டது என்பதை நீதிபதி முன்பு வாக்குமூலம் பெறப்பட்டு இருக்கிறது. இந்த வாக்குமூலம் பெறப்பட்ட பிறகு உடனடியாக பிரஜ்வல் ரேவண்ணா மீது இந்திய தண்டனை சட்டம் 376, அதாவது ஒரு பெண்ணை கற்பழித்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்ட பிறகு பிரஜ்வல் ரேவண்ணா எந்த நேரத்திலும் கைது செய்யப்படலாம் என்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. தற்போது அவர் எந்த நேரத்தில் இந்திய நாட்டிற்குள் நுழைந்தாலும் எங்கு நுழைந்தாலும் அவர் கைது செய்யப்படுவார் அல்லது தனிப்படை அதிகாரிகள் ஜெர்மனி சென்று அவரை கைது செய்து அழைத்து வரவும் வாய்ப்பு இருக்கிறது. இந்த ஒரு பரபரப்பான சூழல் தான் தற்பொழுது இங்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில ரேவண்ணா முன்ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனு இன்று பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு இருக்கிறது. செந்தில், விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.